ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஸ்பெகட்டி தான் செய்ய போகிறோம். இது பார்க்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து நான் இறால், சிக்கன், முட்டை 3மே ஆட் பண்ணியிருக்கேன். இது எப்படி செய்ய போகலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு 2மே வந்து குட்டி குட்டியாக நறுக்கி அதை வந்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து அதை வந்து பிரியாணிக்கு நம்ம கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி அதை வந்து சேர்த்துக்கிறோம். இது நல்லா கோல்டன் கலரில் வந்தோடனே இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்குறோம். கொஞ்சமாக முட்டைக்கோசை நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கேரட்டு, கேப்சிகம், அதுக்கப்புறம் பீன்ஸ் சேர்த்துருக்கேன் நான். அதையும் நீளமாக கட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த காய் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு தக்காளியை வந்து நல்லா இந்த மாதிரி அரைச்சி அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்தோன்னே நம்ம சாஸ் சேர்த்துக்க போகிறோம். நான் சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் தான் சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா வந்து ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வதக்குனதுக்கப்புறமா நான் வந்து பீஸாக்கெலாம் நம்ம வைப்போம்ல ஆலிவு, அதுலேயே இது வந்து கேப்சிகம் வந்து வினிகர் வச்சு கடையில் வந்து விற்பாங்க. அது சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து இறாலும் சிக்கனும் சேர்த்துக்க போகிறோம். இதை நான் ஏற்கனவே வந்து மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருந்தேன், அதனால் அப்படியே சேர்த்துட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர், அப்புறம் கொஞ்சமாக வந்து சீரக பொடியும் சேர்த்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம பெப்பர் சேர்க்குறோம். பெப்பர் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இருந்தால் போதும், நிறைய மசாலா சேர்க்க வேணாம். இப்போ வந்து இதை நல்லா வந்து நம்ம கிண்டி விட்டுக்க போகிறோம். இது வந்து நான் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம இதுமா பண்ணோன்னா நல்லா கிரேவி வந்து ஃபார்முக்கு வந்துடும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்க போகிறோம். தண்ணி வந்து சிக்கனும் இறால் வேகிறக்காண்டி மட்டும்தான், அதனால் ரொம்ப கம்மியாக ஊற்றிக்கோங்க. இப்போ அதே பேனில் நம்ம எண்ணெய் ஊற்றி முட்டை சேர்த்துக்க போகிறோம். முட்டை வந்து உடனே கிண்டிடாதீங்க, அது ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விடுங்க. இப்போ முட்டைக்கு தேவையான உப்பும் பெப்பரும் சேர்த்துக்க போகிறோம். இப்போ 2 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நம்ம முட்டையை வந்து கிண்டி விடலாம். இந்த மாதிரி செய்யும் போது தான் முட்டை வந்து உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்கும். இப்போ நம்ம இது ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்ச ஸ்பெகட்டி இருக்குல்ல, அதை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ அடுத்து நம்ம இதை ஃபுல்லாக வந்து எல்லா சைடும் மசாலா போடுற மாதிரி கிண்ட போகிறோம். ஹெல்ப்புக்கு என் ஹஸ்பண்டை தாங்க கூப்பிட்டுக்கிட்டேன். அவங்க தான் கிண்டி கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். இது வந்து கடையில் வாங்குறதோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.